இந்த வக்கர சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக சிம்ம ராசிக்கு சனி திசை போனால் மட்டும் 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால சொசைட்டில இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவப்பேர் வராம வந்து இப்போ என்ன ஆகுனா திடீர் அதிர்ஷ்டம் வரும். நான் சொன்ன இந்த பீரியட்ல நீங்க மூவ் பண்ணும்போது செப்டம்பர் டு அக்டோபர் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிறைய நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க. வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா கேது வந்து மூவ் ஆன் ஆகுறது. இது பத்தாம வீட்டில் வேற அவங்களுக்கு அப்பப்போ கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைங்களோட பிரச்சனை. மகம் நட்சத்திரம் இந்த மிட்டாய் பிங்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பயன்படுத்திக்கலாம். அதை மிட்டாய் பிங்க் அதை பயன்படுத்தும் போது பொருளாதாரம் நல்ல ஒரு நிலைக்கு வரும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு? இந்த வக்கர சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக சிம்ம ராசிக்கு சனி திசை போனால் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகே, சரிங்களா? மற்றபடி வேறு எந்த திசை போனாலும் நமக்கு அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வக்கர சனியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். பட் சனி தசை போயிட்டுருக்கு, சனி தசையில் கேது புத்தி போயிட்டுருக்கு, சனி தசையில் ராகு புத்தி போயிட்டுருக்குன்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நிறைய விஷயம் நடக்கும். அரசாங்க சார்ந்த விஷயம் நடக்கும். உங்களுக்கு வந்து படிப்பில் எக்ஸாம் நிறைய சிம்மராசி பசங்களாம் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் அதை விட கூடுதலாக கூட வரும். நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் அதெல்லாமே நல்லாவே கிடைக்கும். அரசாங்க சார்ந்த டெண்டர்கள் உங்களுக்கு நேர்மையாக கண்டிப்பாக அமையும். சனி பகவானால நேர்மை. ஸோ நீங்கள் நேர்மையாக அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டெண்டர்ஸ் வரும். இதே நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, டாக்குமெண்டேஷன் ஏதோ அப்ளை பண்ணியிருக்கீங்க, சில விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காமே திடீர்னு உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்போ அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 21 அக்டோபர் 18 வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். இந்த இடத்துல குரு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போயிடுறாரு சிம்மத்துக்கு. அப்போ குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. எத்தனை சிம்ம ராசிக்கார பேரண்ட்ஸ் இருக்கலாம். குழந்தை அப்படிங்கும்போது குரு 12ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் அடுத்த ஒரு வருடம். அப்போ இவங்க எந்த மாதிரி விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கும்? 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பசங்கள் ரீதியான இதுன்னு கிடையாது. கொஞ்சம் சொசைட்டில இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவப்பேர் வராமல் வந்து பார்த்துக்கணும். பசங்க ரீதியான பசங்களுடைய படிப்பு கொஞ்சம் டல்லாகும். பசங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். பசங்க கிட்ட பேசுகிற கம்யூனிகேஷனில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வேணும். பசங்களை முடிஞ்சால் தள்ளி வைக்க முடிஞ்சோம் அப்படின்னா ஹாஸ்டலில் போடுறதா இருந்தால் அப்படி போட்டுக்கலாம். பட் நெசசிட்டி கிடையாது. அது ஒருத்தருடைய சுயஜாதகம். ஏன்னா இப்போ நம்ம பேசுறது பொது பலன் தான். ஆனால் சிம்மத்துக்கு வந்து ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கேது வந்து கடகத்துக்கு போயிடுவார். பெரிய ரிலீஃப். ஏன்னா சிம்மராசி நிறைய தடைகளையும் தாமதங்களையும் தான் இந்த கடந்த ஆண்டுகளாக வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராகுகேது மட்டும் இல்லை, சனியுமே 8ல் உட்காந்துருக்காரு. ஆமாம். ஓகேங்களா? ஆனால் இப்போ என்ன ஆகுனா திடீர் அதிர்ஷ்டம் வரும். அந்த 8ன்றது நம்ம எல்லாம் நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் மட்டும் பார்க்கக்கூடாது. வக்கரமாக பேக் அடிக்கும் போது என்ன ஆகும்னா சனி பகவான் நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும். அதுதான் நான் சொன்னேன். அந்த பீரியடில் நீங்கள் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுங்கள், அந்த பீரியடில் பட்டாக்கு அப்ளை பண்ணுங்கள், அந்த பீரியடில் பாஸ்போர்ட்டுக்கு இது பண்ணுங்கள், அந்த பீரியடில் பிஆருக்கு அப்ளை பண்ணுங்கள், இல்லை எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. திடீர்னு உங்களுக்கு 3rd ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். திடீர்னு உங்களுக்கு வந்து காலேஜில் இந்த விஷயம் நடக்கும். திடீர்னு வந்து உங்களை அந்த நேம் லிஸ்ட்லேயே நீங்கள் இருக்க மாட்டீங்க, ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ப்ரொமோஷனை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, கேது அங்கேருந்து மூவ் ஆகணும். இப்போ மகத்தில் இருக்கார் கேது. ஆமாம். இங்கேருந்து அவர் அப்போ கடகத்துக்கு போகிற வரைக்கும் அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நான் சொன்ன இந்த பீரியடில் நீங்கள் மூவ் பண்ணும்போது செப்டம்பர் டு அக்டோபர் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நிறைய நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்தில் இருக்கவங்க கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்குது, தொழில் பிரச்சனையாக இருக்குது, வேலையே வேண்டாம் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துடலாமான்னு இருக்குது, வேறு வேலை தேடலாமா, இப்படி பல கேள்விகள் இருக்குது. என்ன பண்ணலாம்? சிம்மராசிக்காரங்க எப்பயுமே வந்து பெருசாக வேலை பார்க்க மாட்டாங்க. அப்படி வேலை பார்த்தாலும் அவங்க ஒரு பெரிய கேட்டரில் தான் இருப்பாங்க. மேனேஜர் கேட்டர், இன்சார்ஜ் கேட்டர், சூப்பர்வைசர் கேட்டர், இல்லை வந்து ஒரு சிஇஓ கேட்டர், அந்த மாதிரி ஒரு கேட்டரில் தான் இருப்பாங்க. இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரிலேட்டடில் தான் இருப்பாங்க.
முக்கால்வாசி பேர் தொழில் சார்ந்த இதில் தான் சிம்மராசியே இருப்பாங்க. தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் போகும் அவங்களுக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுக்கு என்ன தசை போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா கேது வந்து மூவ் ஆன் ஆகுற வரைக்குமே என்னதான் எங்கள் மேனேஜர் கேட்டால் இருந்தாலும் அவங்களுக்கு மேலே ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட இடையூறு அவங்களோட தலையீடெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இது பத்தாமல் வீட்டில் வேறு அவங்களுக்கு அப்பப்போ கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைங்களோட பிரச்சனை, மாமியார் மாமனோட பிரச்சனை, ஏதாவது ஒரு தலையீடு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எல்லாத்துலேருந்தும் அவங்க தப்பிக்கணும் அப்படின்னா இந்த பீரியட் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஜூலை 18க்கு அப்புறம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிடும். ஓகே, அதில் இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 பேரும் என்ன மாதிரி ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம் பண்ணிக்கலாம் இந்த 138 நாட்கள்? மகம் நட்சத்திரம் இந்த மிட்டாய் பிங்க்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கேதுவும் இப்போ அங்கே தான் இருக்குது. மிட்டாய் பிங்க் அதை பயன்படுத்தும் போது பொருளாதாரம் நல்ல ஒரு நிலைக்கு வரும். என்னதான் 1000 பிரச்சனை இருந்தாலும் பொருளாதாரமும் நமக்கு ஒரு பிரச்சனை. மகத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ அந்த பொருளாதாரம் நல்லபடியாக வந்துடும். பிங்க்குன்னும் போது பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் யாருக்காவது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், இல்லை பெரியவங்களுக்கே கூட ட்ரெஸ்ஸஸ் யாருக்காவது வாங்கி தானம் கொடுங்க. அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமாக. அடுத்ததாக பூர நட்சத்திரக்காரர். பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலரையும் நீங்கள் வந்து மஞ்சள் இருக்குது பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூண்டு, விரலி மஞ்சள், அதை நீங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்தனத்தை கூட நீங்கள் பர்ஸில் வச்சுக்கும் போது சந்தன கட்டை வருது பாருங்கள், பாதி கிராஃப்டில் கிடைக்கும். அதை வாங்கி உங்கள் பர்ஸ்லேயே உங்கள் ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இதை விட மஞ்சள் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் கொடுக்கும். நீங்கள் எடுத்த விஷயத்தெல்லாம் தடை தாமதம். ஸோ இவங்களுக்கு என்ன தடை தாமதம் இருக்குன்னு தெரியுங்களா? பணம் இருக்கும், வீடு கட்டணும்னு நினைப்பாங்க உத்திர நட்சத்திரக்காரங்க. அதை பர்ஃபெக்டாக போட்டு பண்ணக்கூடிய இன்ஜினியர் கிடைக்க மாட்டாங்க. தாமதம். ஆமாம், இன்ஜினியர் கிடைச்சாலும் அது நம்ம ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று செய்வாங்க. ஸோ ஒரு விஷயம் ஒரு 30 நாளில் முடிக்கிற விஷயம் 90 நாளுக்கு போயிடும் எல்லாம் இருந்தும். ஆக்சுவலாக உத்திரம் நட்சத்திரம் ஒரு தைரியமான நட்சத்திரம். ஆனால் அவங்களாலே அதெல்லாம் பண்ண முடியாது. நிறைய தடை பிரேக்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகுனா மஞ்சளையும் தானம் கொடுக்கலாம். மஞ்சள் மாலை மாதிரி கட்டி கோவிலுக்கு கொடுக்கலாம். மஞ்சள் பொடி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். பூர நட்சத்திரக்காரங்க மஞ்சள் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், மஞ்சள் வாங்கி கையில் வச்சுக்கலாம், மஞ்சள் வந்து தானம் கொடுக்கலாம். இதை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க வெள்ளை நிற பொருட்களில் தானம் கொடுக்கலாம். வெள்ளை நிற பொருட்களில் மல்லிப்பூ கொடுக்கலாம், பச்சரிசி கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம். இது எல்லாமே தானம் கொடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஏன்னா உத்திரம் நட்சத்திரக்காரங்க ஆக்சுவலாக தைரியம் எல்லாம் இருந்தாலும் ஒரு மன வந்து சமநிலையில் இருக்காது. டம் டிம் ஒரு ஃபாஸ்ட்டான மூவில் இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது ஒரு சமநிலை வர்றதுக்காக இதை பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். பொருளாதாரமும் நமக்கு நல்லா வரும். தண்ணி தானம் கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தானம். அதுவும் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் போலீஸ்காரங்க எங்க 2 பேருக்கு கொடுக்கலாம். இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் போடுறாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் இந்த தண்ணி தானம் கொடுக்கும்போது ஒரு நல்ல பஸ் டிரைவர்ஸ் இவங்களுக்குலாம் நீங்கள் இது கொடுக்கும்போது நல்ல மாற்றம். ஓகே, இந்த 138 நாட்கள் செய்யக்கூடாத தவறு தூண்டப்படுவீங்க, ஆனால் இந்த தப்பை செஞ்சிடாதீங்க, கவனமாக இருங்க. என்ன அப்படின்னா, நம்ம கோவத்தை ரொம்ப கலறி விடுவாங்க. கேது இருக்காது. ஏன்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கணும் அப்படின்னு நடக்கிற விஷயம் எல்லாம் நடக்கிற மாதிரியே லைனில் ஃபார்மில் போயிட்டே இருக்கும். தடை தாமதம் இருக்குது. அப்போ நம்ம ட்ரிகர் பண்ணி விடுவாங்க கோவம் வரா மாதிரி. அந்த கோவம் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிட்டு இருந்த விஷயம் எல்லாமே ட்ராபேக் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதில் மட்டும் கவனம் வேணும். அதுதான் வந்து நம்மளை தூண்டி விடுற ஒரு விஷயமாக இருக்கும். இவங்க என்ன பண்ண சூரிய நமஸ்காரம் எப்போ பண்ணணும்? ஆக்சுவலாக சூரிய நமஸ்காரம் எல்லாரும் தான் பண்ணுறாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்குன்னே ஒரு இது இருக்குது. சூரியன் வர்றதுக்கு 10 நிமிடம் முன்னாடியே நம்ம நின்று சூரியனுடைய காயத்ரி மந்திரமும் சூரியனோட பேரையோ நம்ம சொல்லி நம்ம வந்து வெல்கம் பண்ணி பாருங்களேன். தொடர்ந்து ஒரு 41 நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 42 நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்ன உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் வரலன்னா நீங்கள் என்ன கேளுங்க. இதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அதே உங்களுடைய கடன் அடையணும், உங்களோட நோய் போகணும், உங்களுடைய எதிரி போகணும் அப்படின்னா சூரியன் மறைகிறார் பார்த்தீங்களா? அதுக்கு 10 நிமிடம் முன்னாடி. இப்போதான் நமக்கு கூகுளில் சூரியன் எப்போ வர போகிறாரு எப்போ மறைய போகிறான்னு தெரியுங்க. டைம் எடுத்துருங்க. அப்போ போய் நின்று நீங்கள் உங்கள் எதிரி பேரை சொல்லுங்கள், உங்கள் நோயை சொல்லுங்கள், உங்களுடைய கடன் அமௌண்ட்டை சொல்லுங்கள். சொல்லி 10 நிமிடம் நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், கடன் குறையும். அதுவும் சிம்ம ராசிக்கு இது ஸ்பெஷல். புதுமையான ஒரு பரிகார வழி. எல்லாருமே செஞ்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க.